தமிழ் கேமிங் தமிழன். ஸோ இன்றைக்கி நம்ம டக்கேஷியோட பார்ட் 3 தான் பார்க்க போகிறோம். ஸோ பார்ட் 2லேருந்து ஒரு மிஷன் எக்ஸ்ட்ராவே முடிச்சுட்டு அது ஒன்று இல்லைங்க. அந்த சேவ் பாயிண்ட்டு போனேன். சைடில் ஒரு ஓனாக இருக்குது, அதை போட்டு தள்ளிட்டு செஸ்ட் ஓப்பன் பண்ணிட்டு எங்கே போச்சு தான் இந்த கேட்டுக்கிட்ட வரணும். இந்த கேட்டு இல்லை, இந்த கேட்டுக்கிட்ட இருக்கணும். போட்டு தள்ளிட்டு நம்ம இந்த இடத்துல வந்து சேவ் பண்ணிடணும். அதெல்லாம் கொள்ளணும். சரி, இப்படி போகலாமா, இப்படி போகலாமா, இப்படியே போவோம். அந்த பக்கம் எனிமி இருக்கான். இது ஒரு ஓப்பன் வேர்ல்ட் கேம் இல்லை, இது ஒரு சூடோ ஓப்பன் வேர்ல்ட் தான் சொல்ல நினைக்கிறேன். மிஷன் ஃபோக்கஸ்டாக போகுது. ஓகே, இந்த சைடு அவ்வளோதான் வழி. ஐயோ, யோசிக்காம வந்துடணும். மேலே பிரிட்ஜு தெரியுது, அங்கே எப்படி போகிறது? இங்கேயும் எதுவும் இல்லை. இங்கே ஏதோ வழி இருக்குது. இங்கே செஸ்ட் இருக்குது. சவுண்டு வச்சு என்ன சவுண்டு கேட்கும்? இல்லை, சவுண்டு கம்மியாக பண்ணி வச்சுப்போம். மியூசிக் ரொம்ப பயமுடுத்துது. போடு, அப்படியே ஒவ்வொருத்தனையாக போட்டுட்டு இதை கொண்டா ஃபயர் பவர் கிடைக்கும். வாங்கடா கீஸ்டோக்கடி பாய்ஸ். அடடே, என்னடா முறைக்கிற? டே, என்கிட்ட ஃபயர் பவர் இருக்குறா. என்னடா முறைக்கிற? சாடிச்சுவேன். போயிடு. இந்த பக்கம் வழி போகுது. எதுக்கு? யூனிட் ஃபைண்ட் ஆக்டிவேட்டர் டு ஓப்பன். இது ஆக்டிவேட்டர். சரிங்க. ஐயோ, என்ன இடம் இது? என்னதுங்க இது? ஏதோ லிவர் மாதிரி இருக்கு. ஓ, இந்த டோர் இப்போதான் ஓப்பன் ஆகுதா? யார் அந்த காலத்தில் உட்காந்து பூட்டெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு இருக்கா? இந்த பக்கம் போக முடியாது. பிரிட்ஜுக்கு அந்த பக்கம் தான் வழி போல. போறேன்டா, எவன் வந்தாலும் அவனை கொல்லுவன்டா. வாங்கடா கும்பலி பாய்ஸ். டிராவல். நான் வந்துட்டேன்னு சொல்லு, திரும்பி வந்துட்டேன்னு சொல்லு. பவர் வர போய் செக் பாயிண்டில் போய் சேவ் பண்ணிப்போம். ஸோ இன்னொரு சேவ் பண்ணிட்டு அப்படியே வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே. ஐயோ, இந்த இடமா? இவனை கொன்னுட்டு அந்த பக்கம் ஒரு லேடி வில்லி இருப்பா. அதோட அது வரைக்கும் தான் இது வரைக்கும் நான் ஆடி இருக்கேன். கொண்டுட்டோன்னா கேம் முடிஞ்சுன்னு தான் நினைக்கிறேன். இவனை எப்படி கொல்ல போகிறேன்? என்னையா ஒன்றுமே பேச மாட்டேங்கிற? அப்படி ஷியர்லி ப்ளீஸ்லே வாடா. என்னடா ஓடி வர சொன்னா நடந்து வர? எப்படி தவிச்சோம் மொத்தையா?
ஏண்டா நீ படித்த ஸ்கூலில் நான் படிக்கவே இல்லைடா. இப்போ மொத்த பிளட் இல்லாமல் அவனை கொண்டுட்டேன். ஐயோ இனிமே தான் கடுப்பாச்சு. ஏக்கா வந்து கடுப்பேற்றி விட்டீங்க. நடக்கிறதே வேற. This lady only that. ஆச்சுப்பா எதுக்கு இப்படி சண்டை போடுறானே தெரிய மாட்டேங்குது. அப்புறம் என்ன பண்ணுறது? அதே பவர் அப்படியே இருக்கு. பவர் கூட இன்னும் மாறல. இந்த மாதிரி லேடிஸ் எல்லாம் எப்படி தோக்கடிக்கிறது? இது வேற எந்த பக்கத்துல வரும் தெரியாத. இன்னும் மாறல. கல்லுக்கு பின்னாடி வந்தா ஒன்றும் ஆகாது. கல்லை தாண்டி வருது. என்ன அடிக்கடிக்க பவர் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கா? இல்லை என்ன நினைக்கிறேன் நம்ம? ஏன்னா ஒரு சாமுராய் வீரன் என்ன தைரியம் இருந்தா சாமுராய் வீரங்கிட்டே புல்லட்டு பாண்டிச்சு. சாமுராய் வீரன் இது வேற இந்த மாதிரிலாம் பவரை யூஸ் பண்ணால் எப்படி? ஜம்ப் அதிகமாக யூஸ் ஆகும் போலங்க. இவன் அடிக்கடிக்கு நெருப்பை யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கா. ரொம்ப கடுப்பேற்றாது. இவன் கொன்னா தான் போனான். ஒருத்தி சுற்றி ஒரு நெருப்பை போட்டுக்கிறா. இப்படியாச்சும் இந்த ரெட்டியாச்சும் இவனை கொண்டாக்கணும். இன்னும் ஒரு தாட்டி செத்து பொழைச்சா போதும். ஓகே போன தாட்டியுமே இந்த தாட்டி சும்மா விட நினச்சா ஃபுல் ப்ரிப்பரேஷனாக வந்திருக்கேன். ஐயோ ஒருத்தி பைத்தியக்காரி கடுப்பு ஏற்றுருக்குன்னே கால் டாக்ஸி பிடிச்சி வருவாப்போ. எனக்கு வேறு எழுத்து குறைஞ்சிருச்சு. யோப்போ டாலிஸ்மேன் ப்ரோக்கன். கேம் எங்கேயாச்சும் போய் சேவ் பண்ணுமே. சுத்தமாக ஹெல்த் இல்லை. ஓகே ஹெல்த் கொஞ்சம் ஏற்றிப்போம். இது வேறு ஒன்று 25,000. என்ன முறைக்கிற? செத்த அப்புறம் திமிரு குறையில பாரு லேடிக்கு. ரொம்ப கடுக்குது. இன்னும் மறைஞ்சு போகும். எங்கே இது சேவ் பாயிண்ட்டு? அங்கே இருக்குதுங்க செக் பாயிண்ட்டு. எவனும் வந்துடக்கூடாது. கஷ்டப்பட்டு செத்து பொழைச்சி திரும்ப வந்திருக்கேன். நான் வந்த வெளியில வந்திருக்கேன் போல. இப்போ நான் வெளியேட்டேன்னா அந்த பாஸை கொண்டது வேஸ்டாக போயிடும். இங்கே இன்னும் படுத்து கிடக்குறேன். அங்கே ஏதோ சேவ் பாயிண்ட் மாதிரி வித்தியாசமாக இருக்கு. எங்கே அது ஏதோ டோருங்க. இந்த இடத்துல தான் வரவே முடியல. அப்புறம் எதுக்கு இந்த இடத்த ஒன்று வச்சுட்ருக்காங்க? ஐயோ சேவ் வேறு நேரம் பார்த்து காணமே. அங்கே சேவ் இருக்குன்னு நினைக்கிறேங்க. அங்கே ட்ராவல் பண்ணலாம். கடுப்பு
செத்துடுக்குனே இவங்களாம் இங்கேருந்து தான் வராங்க. ஐயோ போய் அவசரம் புரியாமல். இப்போ நான் செத்துட்டேன்னா அந்த பாஸ் எல்லாம் திரும்ப கொல்லணும் தான் கடுப்பு. செக் பாயிண்ட் எங்கே இருக்குன்னு வேறு தெரிலையே. போச்சு செத்தான. செக் பாயிண்ட் வந்துட்டு கிடைக்கட்டும். எங்கள் அங்கே ஒரு செக் பாயிண்ட் இருக்குதுங்க. எப்படியாச்சும் சேவ் பண்ணிடணும். செக் பாயிண்ட் சேவுது. இப்போ முடிஞ்ச எனக்கு கொண்டுருங்கடா. ஸோ அவ்வளோ தாங்க இந்த வீடியோ. எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ பை கைஸ்.